நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்தியெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். முதல் செய்தியாக, இந்தியாவின் புதிய அஸ்திரா ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. அதாவது இந்தியாவோட பாதுகாப்பு மேம்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாகத்தான் இந்த அஸ்திரா என்ற உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டிருக்க ஏர் டு ஏர் மிசைல் வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டிருப்பதாக இப்போதைக்கு தகவல் வெளிவந்திருக்கு நண்பர்களே. அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO மற்றும் இந்திய விமானப்படை IAF இவங்க தான் தற்போதைக்கு இந்த ஒரு சோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, சோதனை எங்கே நடைபெற்றிருக்கு, அதாவது 2025 ஜூலை 11ஆம் தேதியப்போ ஒடிசாவின் கடற்கரையை ஒட்டிய சுகோய் 30 MKI போர் விமானத்தில் இருந்துதான் இந்த அஸ்திரா ஏவுகணை ஏவப்பட்டிருக்கு. சோதனையில் அதிவேக ஆளில்லா வான்வெளி இலக்குகளை வெற்றிகரமாக வீழ்த்தியுள்ள ஏவுகணை துல்லியமான தாக்குதல்னால தனது செயல்திறனை பெரிய அளவிற்கு நிலைநாட்டியிருப்பதாக தெரிய வந்திருக்கு நண்பர்களே. அப்போ இந்த அளவிற்கு இந்த ஒரு அஸ்திராவுடைய செயல்பாடு என்பது நம்ம எல்லாரும் வியப்படையக்கூடிய வகையில், குறிப்பாக இது எதிரிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதனால் இந்த ஒரு அஸ்திரா ஏவுகணை நம்மளோட பாதுகாப்பில் ஒரு முக்கிய பங்காற்றும் என்பதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே சமயம் இந்த ஏவுகணையோட சிறப்பம்சம் அப்படின்றத பார்த்தோம்னா RF சீக்கர் ஆகும். இது இலக்குகளை கண்டறிந்து தாக்குவதற்காக மிக முக்கியமான ஒரு உதிரி பாகமாகும் நண்பர்களே. இது முழுமையாக DRDOவால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை. 100 கிலோமீட்டருக்கு மேல் பாயும் திறன் கொண்ட இந்த அஸ்திரா BVRAAM ஏவுகணை நவீன வழிகாட்டுதல் மற்றும் வழிகாட்டி அமைப்புகளுடன் கூடியது. இந்த திட்டத்தில் DRDOவின் பல ஆய்வுகள் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்கெடுத்திருக்காங்க. இந்த வெற்றியை நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மற்றும் DRDOவின் தலைவர் சமீர் வி கமத் அவர்கள் பாராட்டியுள்ளனர். அடுத்த செய்தியாக, இந்தியா அமெரிக்கா தொடர்பான செய்தியை நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு பக்கம் ட்ரம்ப் இஷ்டத்திற்கு உலக நாடுகள் மீது வரிகளை விதிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. இதனால் சர்வதேச வர்த்தகமே ஒரு வித பதற்றத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த சூழ்நிலையில் உக்ரைன் மோதலை நிறுத்த ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 50% வரியை அமெரிக்கா விதிக்க உள்ளது நண்பர்களே. இது தொடர்பான மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த சில காலமாகவே வரிகளை சுற்றியே உலக பொருளாதாரம் இயங்கி வந்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் வரி தொடர்பாக புது புது அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இது சர்வதேச அளவில் பதற்றத்தையும் குழப்பத்தையும் தான் அதிகரித்த வண்ணமாக இருந்துகிட்டு இருக்கு. அவர் அறிவித்த ரெசிப்ரோக்கல் வரி வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. ரெசிப்ரோக்கல் வரி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நாடுகளுக்கு மட்டும் விலக்கு அளித்துள்ளார். மற்ற அனைத்து நாடுகளுக்கும் ஒவ்வொரு வரியை விதித்துள்ளார். இது தொடர்பான கடிதங்களும் கூட சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு மிக பெரிய சிக்கலை தரும் மசோதாவை ட்ரம்ப் அவர்களுடைய அரசு கொண்டு வந்திருக்கு. அதாவது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை அல்லது யுரேனியத்தை வாங்கும் நாடுகளுக்கு அதிகபட்ச வரியை விதிக்கும் வகையிலான சட்டத்தை அமெரிக்க எம்பிகள் ப்ளூமெண்டல் மற்றும் கிரஹாம்பெல் முன்மொழிந்துள்ளனர். ரஷ்ய எரிசக்தியில் 70% சீனா மற்றும் இந்தியா தான் வாங்கும் நிலையில் இந்தியா அதனால் அதிகபட்ச வரியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தெரிய வருகிறது. இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள ப்ளூமெண்டல் அவர்கள் புதினுக்கு பொருளாதார ஆதரவு தருவோர் என்ன செய்யலாம் என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை இது உருவாக்கும்
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அமெரிக்க எம்பி ரிச்சர்ட் ப்ளூமெண்டல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை ரோமில் சந்தித்து அமெரிக்காவின் ஆதரவை உறுதியளித்தார். இவர் முன்மொழிந்துள்ள புதிய மசோதாவின்படி ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகளுக்கு 500% வரி விதிக்கப்படும். இந்த மசோதாவுக்கு இரு கட்சிகளிடமிருந்து 80 செனட் உறுப்பினர்கள் ஆதரவு அளிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இது உலக வர்த்தகத்தை சீர்குலைக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையும் எழுந்திருக்கு. அதே நேரத்தில் போருக்கு ரஷ்யாவுக்கு தேவைப்படும் நிதியை முடக்க இது தேவை என்று அமெரிக்க வல்லுநர்கள் கூறுகின்றாங்க. இருப்பினும் ப்ளூமெண்டல் அவர்கள் தனது நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்கிறாரு. ப்ளூமெண்டல் அவர்கள் தனது ட்விட்டரில் மேலும் ரஷ்யாவுக்கு நாம் விதிக்கும் புதிய பொருளாதார தடைக்கு ரோமில் நடந்த உக்ரைன் மீட்பு மாநாட்டில் நல்ல ஆதரவு இருக்கிறது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கிய சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளே ரஷ்யாவின் போர் இயந்திரத்தை இயக்க உதவுகிறது. இந்த நாடுகள் மீது மிக கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. கூடுதலாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா ரஷ்யா உக்ரைன் இடையான இந்த போர் அப்படின்றது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் நண்பர்களே. இந்த மோதலை நிறுத்த கடந்த காலங்களில் பல்வேறு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ட்ரம்ப் கூட இந்த விவகாரத்தில் தீவிரம் காட்டி வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் புதின் அவர்கள் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொள்ளவில்லை என சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழலை தான் இது போன்ற ஒரு வரி முன்மொழியப்பட்டிருக்கு. குறிப்பாக ஏதாவது ஒரு வழியை பண்ணியாவது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அமெரிக்கா நினச்சிக்கிட்டு இருந்தாலும் ரஷ்யாவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி சீனா இந்தியாவிற்கும் கூடுதலாக ஒரு மிகப்பெரிய வரியை விதிப்பதற்கான ஒரு வேலையைத்தான் அமெரிக்கா தொடங்கியிருக்கு அப்படின்றத அப்பட்டமாக தெரியுது நண்பர்களே. அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா இந்தியா சீனா தொடர்பான செய்தி தான். அதாவது நம் நாட்டுடன் ஏற்பட்ட போரில் பாகிஸ்தான் பலத்த அடியை வாங்குச்சு. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சீனாவின் ஆயுதங்களை நம்பித்தான் பாகிஸ்தான் எப்படியாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வேலையை பார்த்துச்சு. ஆனால் பெரிய அளவிற்கு மண்ணை கவிருச்சு. இந்த நிலையில் சீனாவிடமிருந்து 5ஆம் தலைமுறையைச் சேர்ந்த F-35 ரக போர் விமானங்களை வாங்க பாகிஸ்தான் முடிவு செஞ்சிருந்தது. ஆனால் திடீர் ட்விஸ்டாகத்தான் இந்த போர் விமானங்களை சீனாவிடமிருந்து வாங்கும் திட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் அந்தர்பட்டி அடிச்சிருக்கு நண்பர்கள். இது மிகப்பெரிய கவனிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுது. ஏன்னா பெரிய அளவிற்கு எந்த ஒரு உதவினாலும் சீனாவை நம்பி தான் பாகிஸ்தான் வேலைகளை நகர்த்தி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழலில் பாகிஸ்தானோட போர் விமானத்தை வச்சு நம்ம பெரிய அளவிற்கு பாதுகாப்பாக பலப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சிருந்த பாகிஸ்தானே தற்போதைக்கு சீனாவுடைய இந்த போர் விமானம் வேணாம் அப்படின்றது அந்தர்வல்ட்டி அடிச்சிருக்குது. இது ஒரு காமெடியான ஒரு விஷயமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. இதன் பின்னணியில் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா இந்தியா அடித்த அடியும் அமெரிக்காவின் அரவணைப்பும் தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அண்டை நாடான இந்த பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிரச்சனை அப்படின்றது பல வருஷங்களாக தொடர்ச்சியாக நீடிச்சு வந்துக்கிட்டு இருக்க ஒரு தொடர் கதையாக நம்மளும் ஆண்டாண்டு காலமாக பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த காஷ்மீர் விவகாரத்தில் பயங்கரவாதிகளை வைத்து சீண்டி வந்துக்கிட்டு இருக்கு. கடந்த ஏப்ரல் மாதத்தப்ப பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இதற்கு நம் நாடு மே மாதம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தரமான பதிலடி கொடுத்திருந்தாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற இந்த ஒரு பெயரில் அதிரடியான நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாங்க. உலக நாடுகளே உற்றுநோக்கி கவனிக்கக்கூடிய வகையிலான ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை இந்தியா வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கை மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு நம்மளோட பதிலடி எல்லாமே ஒவ்வொன்றும், அதாவது ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு அடியும் இடியாகத்தான் பாகிஸ்தானுக்கு இறங்குச்சு. அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் பெரிய அளவிற்கு பின்வாங்கினதை நம்ம பார்த்துருப்போம். பாகிஸ்தானில் இருந்த 9 பயங்கரவாத முகாம்கள், விமானப்படை தளங்கள், இராணுவ தளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. பாகிஸ்தானால்
நம்மை தொட்டு கூட பார்க்க முடியல நண்பர்களே. இதனால நடுங்கி போன பாகிஸ்தான் கடைசியில் நம் நாட்டிடம் சரணடைந்தது. நாங்கள் தாக்க மாட்டோம், தயவு செஞ்சு தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சியது. இதையடுத்து நம் நாடு தாக்குதலை நிறுத்தியது. இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்குது. என்னன்னா, பாகிஸ்தான் நம்மகிட்ட இந்த மாதிரி தரமான பதிலடி வாங்குவதற்கு இன்னொரு எதிரியான சீனாவும் ஒரு காரணம் தான் நண்பர்களே. அதாவது பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் அதன் பாதுகாப்பு துறையில் 81% இறக்குமதியை சீனாவிடமிருந்து தான் மேற்கொள்ளப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் சீனா பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது அந்த அளவிற்கு, அதாவது ஜிகிரி தோஸ்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த அளவிற்கு ஒரு உறவு அப்படின்றது சீனா பாகிஸ்தானுக்கு இருக்குது. மெயினாக அதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது. ஏன்னா சீனா அந்த அளவிற்கு கடனை கொடுத்து பாகிஸ்தான் வலைகளை விரித்து வச்சுருக்கு. அந்த கடன் வேலையில் பாகிஸ்தானை விலை வச்சுருக்கு. வேறு வழி இல்லை, எதுனாலும் சீனாவுக்கு சாதகமாக தான் போயாகணும். அந்த ஒரு வகையில் தொழில்நுட்பங்கள், பாதுகாப்பு தளவாடங்கள் கூட சீனாவை நம்பி தான் இருக்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை, அந்த அளவிற்கு சீனாவிடம் கடன் வாங்கியிருக்கோம்ல. அதனால் அந்த ஒரு சூழலில் தான் இந்த சீனா பாகிஸ்தான் இடையான உறவு நெருக்கம் அப்படின்றது நீடித்து வந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இதில் பாகிஸ்தானில் சீனாவின் போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், பாதுகாப்புத்துறை சார்ந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்கள் உள்பட பல ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை கூட பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கிய J-10C போர் விமானங்கள் மற்றும் PL-15E ஏவுகணை மற்றும் ரேடார்களை பயன்படுத்தி தான் முறியடிக்க முயன்றது. ஆனால் நம் நாட்டின் தாக்குதலில் சீனாவுடைய தயாரிப்புகள் எல்லாமே தாக்கு பிடிக்க முடியல நண்பர்களே. அதாவது சொல்லணும்னா, இந்த படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், ஏடா இதுதான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தியாடா அப்படின்ற மாதிரி சீனாவுடைய தயாரிப்புகள் எல்லாமே நம்மளுடைய தாக்குதலில் தாக்கு பிடிக்காமல் தவிடுபடி ஆயிடுச்சு. இதுதான் பாகிஸ்தானுக்கு பெரிய பின்னடைவாக மாறியது நண்பர்களே. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் தனது விமானப்படையை பலப்படுத்தும் வகையில் சீனாவிடமிருந்து 40 அதிநவீன போர் விமானங்களை வாங்க முடிவு செய்திருந்தது. இதற்கு பாகிஸ்தான் விமானப்படை ஒப்புதல் வழங்கி இருந்தது. அதன்படி சீனாவிடமிருந்து ஸ்டெல்த் ஃபைட்டர் J-35 ரக போர் விமானங்களை பாகிஸ்தான் வாங்குவதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த போர் விமானங்களை சீனா தான் தற்போது வரை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்கு. இது 5ஆம் தலைமுறை விமானமாகும் நண்பர்களே. இந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் J-35 ரக விமானங்களை இதுவரை சீனா பிற நாடுகளுக்கு வழங்காத நிலையில் முதல் முறையாக பாகிஸ்தான் வாங்க உள்ளதாக கூறப்பட்டிருந்துச்சு. இதனால் இந்தியாவுக்கு தலைவலியாக மாறும் அப்படின்னு கூடலாம் சொல்லப்பட்டுச்சு. நம் நாட்டில் 5ஆம் தலைமுறை விமானம் கிடையாது, ரஃபேல் என்னும் 4.5 தலைமுறை விமானம்தான் உள்ளது. இதனால் சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கக்கூடிய இந்த F-35 ரக போர் விமானங்கள்னால நமக்கு ஒரு அச்சுறுத்தல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்பட்டு வந்துச்சு. ஏனென்றால் இந்த J-35 ரக போர் விமானங்கள் அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானங்களின் வடிவங்களை ஒத்திருக்கும். இருப்பினும் உருவத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் F-35 ரக விமானத்தை விட J-35 ரக விமானங்கள் சற்று அகலமானது. அதே போல் மாக் 1.6 என்ற வேகத்தில் அமெரிக்காவின் இந்த F-35 ரக விமானங்கள் செல்லக்கூடியது நண்பர்களே. ஆனால் சீனாவின் J-35 அதைவிட அதிக செயல்திறன் கொண்டது. அதாவது 2.0 வேகத்தில் சீரிப்பாயும் திறன் கொண்டது. ஆனால் அமெரிக்காவின் F-35 ரக விமானங்கள் நிற்காமல் 2220 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும். அதை ஒப்பிடும்போது சீனாவுடைய இந்த J-35 ரக விமானங்கள் 1200 கிலோமீட்டர் வரை மட்டும்தான் நிற்காமல் பறக்க முடியும். இருப்பினும் தற்போது பாகிஸ்தானில் உள்ள போர் விமானங்களை காட்டிலும் சீனாவின் J-35 ரக விமானங்கள் நவீன தொழில்நுட்பங்களுடன் இயங்கும் என்பது கவனிக்கக்கூடியது தான். இப்படியான சூழலில் தான் பாகிஸ்தான் தற்போது சீனாவிடமிருந்து J-35 ரக போர் விமானங்களை வாங்க போவது இல்லை அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கு. இது சீனாவுக்கு பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுது. பாகிஸ்தானின் இந்த திடீர் முடிவின் பின்னணியில் 2 காரணம் இருக்கிறதாக சொல்லப்படுது நண்பர்களே. ஒன்று என்ன அப்படின்றத பார்த்தோம்னா இந்தியா தான். அதாவது சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில்
நம் நாடு பாகிஸ்தானை பந்தாடியது. பாகிஸ்தான் சீனாவின் போர் விமானங்கள், ஏவுகணைகள், ரேடார், வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை நம்பிதான் நம் நாட்டோடு சண்டைக்கு வந்துச்சு. ஆனால் பெரிய அளவிற்கு அடி வாங்கிட்டு தான் போச்சு. இதனால் பாகிஸ்தானுக்கு சீனா மீதான நம்பிக்கையே போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இதே நேரத்தில் இதுக்கு மேலேயும் சீனாவை நம்பியிருந்தா சரிப்பட்டு வராது. இனிமேல் சீனாவிடமிருந்து போர் விமானங்களை வாங்கி ஏமாற வேணாம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் நினைப்பதாகவும் தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்ட விரும்புகிறது. இதுதான் தற்போதைக்கு கவனிக்கக்கூடிய ஒன்று. அதாவது சமீபத்தில் கூட பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனிரை வாஷிங்டன் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் லஞ்ச் வழங்கினார். நம் நாட்டுடனான போரில் பாகிஸ்தான் தோற்றாலும் கூட அசீம் முனிரை அழைத்து ட்ரம்ப் விருந்து கொடுத்தார். இதன் பின்னணியில் பாகிஸ்தானில் உள்ள விமான தளம், இராணுவ தளங்களை அமெரிக்காவின் பயன்பாட்டுக்கு வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறாரு. இதோட சேர்த்து கொஞ்சம் ஆசை வார்த்தையும் தூண்டினா தான் நம்மளோட காரியம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கூடுதலாக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த டீலுக்கு மட்டும் நீங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு தேவையான இராணுவ தளவாடங்கள், நிதி உதவிகளை வழங்குவதாக ஆசை வார்த்தைகளை அள்ளியும் வீசியிருக்காரு. இதனால் நம் நாட்டை சமாளிக்க அமெரிக்காவிடமிருந்து நவீன ஆயுதங்கள், போர் விமானங்களை வாங்க பாகிஸ்தான் திட்டமிட்டு சீனாவின் J-35 ரக போர் விமானத்தை வாங்கும் முடிவை கைவிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.